வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ரெக்யூப்மெண்ட்டில் முக்கியமானது ஒரு 3 ரெக்யூப்மெண்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு படித்து மற்ற எக்ஸாம்லாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ காலத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிற மாதிரியும் அதே மாதிரி அந்த செயலை நம்ம எப்படி வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்றத பற்றியும் ஒரு திருக்குறள் வள்ளுவர் நமக்கு காலமறிதல் அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்காரு. ஸோ அந்த திருக்குறள் நம்ம பார்த்தரலாம். ஞாலம் கருதினும் கைகூடங் காலம் கருதி இடத்தார் செயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட பொருள் பார்த்திங்கன்னா, ஒருவர் செய்யத்தகுந்த செயல்களை ஏற்ற காலமும் தக்க இடமும் ஆராய்ந்து செய்தால் உலகத்தையே கூட வென்றிடலாம் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு இந்த குறள்பா மூலயமா சொல்கிறாரு. ஸோ அதனால தான் நம்ம எந்த எக்ஸாமு 3 எக்ஸாமில் எந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணாலும் அதுக்கு உண்டான சிலபஸ்லாம் காமனாக வரதுலாம் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி செயல்பட்டோம்னா கண்டிப்பாக 3 எக்ஸாமையும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ சிலபஸ் ஒன்றுனா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதில் முதல்தான் பார்க்குறது நம்ம குரூப் 1 இதனுடைய சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வர சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம குரூப் 4க்கும் அப்படியே வருது. ஸோ அதனால் இங்கே என்னென்ன இருக்கோ அதை டபுளாக கொஸ்டின் கேட்பாங்க. உதாரணம் சொல்லப்போனால் பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் டிஎன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஜாகிரபி, சயின்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங், இது எல்லாமே பார்த்தோன்னா அப்படியே நமக்கு குரூப் 4க்கு வர சிலபஸ் தான். ஓகேவா? சரி, அப்போ குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் சேம் சிலபஸ் தான். ஆனால் கொஸ்டினோட வேரியேஷன் மட்டும் கொஞ்சம் மாறுபடும் நமக்கு. பாலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 40 கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் 1ல். அதே மாதிரி குரூப் 1லேயே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் 50 கொஸ்டின் கேட்குறாங்க. அதேமாதிரி டிஎன் ஹிஸ்ட்ரி 40 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய தேசிய இயக்கம் அதில் ஒரு 25 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன்னு நினைக்காங்க. சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு, ரீசனிங், இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கு பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இதே போல் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2 இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து அதே சிலபஸ்ஸு அதே டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஸ்டினோட வேரியேஷன் மட்டும் மாறுபடுது பாருங்கள். பாலிட்டி அப்படியே தான் வந்துருக்குது. எக்கனாமிக்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்மு, ஜாகிரபி, சயின்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அங்கே வர்றது தான். பட் ஆனால் கொஸ்டினோட வேரியேஷன் மட்டும் மாறுபடுது பாருங்கள். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 15 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 25 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி 20 கொஸ்டின், இந்தியன் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்ந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாகிரபி 5, சயின்ஸ் 5, ஆப்டிடியூட் 15 கொஸ்டின், ரீசனிங் ஒரு 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் காமனாக வர்றதை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இதில் வெயிட்டேஜ் கொடுக்குறது எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ எஸ்ஐ சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐ சிலபஸுக்கு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. என்னென்னா ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது இந்த குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் படிக்கிறவங்க அது எஸ்ஐ எழுத போகிறாங்க அப்படின்னா அங்கே ஜிஎஸ்சில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் இங்கே பண்ணால் போதுமானது. வேறு எதுவும் புதுசாக அங்கே சொல்ல தேவையில்ல. இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், லைன் பை லைன் படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இருக்க போகுது. 6th to 12th அப்படின்ற மாதிரி ஜிஎஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதிலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்மு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே வர்றது தான். குரூப் 4, குரூப் 1ல் படிக்கிற ஜிஎஸ் தான் வரப்போகுது. அதேமாதிரி மேக்ஸ் இங்கே இங்கேயே நல்லா பண்ணுவீங்க. ஆப்டிடியூட் இங்கே குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் நல்லா பண்ணுவீங்க. ரீசனிங் அங்கே இங்கே 2க்கும் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் அதே எஸ்ஐக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பெருசாக ஒன்று இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் போதும். எஸ்ஐ இதெல்லாம் சிலபஸ்லாம் ஒரு நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்குலாம் பண்ண கஷ்டமெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி படித்தா போதுமானது. அதேமாதிரி நம்ம சிலபஸில் கொஞ்சம் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் கொஞ்சம் அந்த சிலபஸே உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருப்போம். அதிலே பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஒன்றுனா குரூப் 1ஓட சிலபஸ் நம்ம கட் பண்ணி தனியாக இண்டிவிஜுவலாக காமிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யூனிட் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வர தலைப்புகள் எல்லாமே நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாவே போதுமானது. குரூப் 4க்கும் பண்ணிக்கலாம், எஸ்ஐக்கும் படிச்சுக்கலாம். அதில் ஒன்றும் கஷ்டம் வர போகிறது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது 2 சேர்ந்து கொஸ்டின் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதில் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஞ்சம் உள்ளே போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி குரூப் 4க்கு மேலோட்டமாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கவர் ஆகுது அதை பார்த்து அவ்வளோ போதுமானது.
குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஸ்கீம் இல்லைனா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்டுருவாங்க. அதில் அங்கேயும் நீங்கள் அதேமாதிரி குரூப் 1லேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதுவும் என்ன பண்ணிடலாம், மேகசின் எதனா கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வச்சு படித்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹைலைட்டாக அங்கே படிப்பீங்க. இங்கே வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் கூட போதுமானது. அதாவது குரூப் 4க்கு. எஸ்ஐக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் அங்கே படிக்கிறதே போதுமானது நம்ம சொன்னால் போல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ஒரு டாப்பிக்குமே இங்கே சொல்கிற மாதிரி தான். நீங்கள் இங்கே ஜாகிரபிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 1ல் வந்து 10 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்குறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து குரூப் 4ல் வந்து 5 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே ஜென்ரல் சயின்ஸ் வந்து குரூப் 1ல் 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இங்கே வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போலாம் என்னென்னா நீங்கள் அந்த சிலபஸ் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், இதெல்லாம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதும். அதிக மார்க் எங்கே கேட்குறாங்களோ அதையே தான் இங்கேயும் கேட்பாங்க. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் பாதிக்கு பாதி அப்படியே குறைச்சிருப்பாங்க, ஒரு சில டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாடு நிர்வாகம்லாம் ரொம்ப நல்லா படிக்கிற மாதிரி இருக்கணும். யூனிட் 8 நம்ம வந்து பழைய சிலபஸில் வந்து குரூப் 4க்கு வச்சுருந்தாங்க, அதை இப்போ யூனிட் 6ன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. இங்கே நீங்கள் குரூப் 1க்கு மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த எக்ஸாமுடைய சிலபஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். குரூப் 4, சப் இன்ஸ்பெக்டரு, ஸோ இன்னும் வேறு எந்த எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் கூட ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.